இந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, இதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்போ நடந்தது, எங்க நடந்ததுன்றத கிளியரா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு 2016 பார்ட் 2 வீடியோ தான். அது நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சரி இந்த பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் யாரும் கேட்கலாம் இல்லை, அதனால நானே பண்ணிடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருந்தது 2016 அப்படின்றத அந்த வீடியோட பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ரொனால்டோக்கு வந்து அது ஒரு பயங்கரமான இயர்னே சொல்லுவோம். எப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா வந்து உல்ஸ்பர்கோட ஒரு மேட்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா UCL குவார்டர் ஃபைனல் மேட்ச். அந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா எப்பயும் யூஸ்வலாக நடக்கும், ரியல் மேட்ரிட் போனாங்கன்னா பிறந்துட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அந்த வாட்டி என்ன ஆச்சு, ரியல் மேட்ரிட் அந்த டீம் பிறந்துட்டாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ஸோ 2-0 ஃபர்ஸ்ட் லீக் தோத்துட்டாங்க. என்னடா எப்படா வர போறானுங்க, அவ்வளவுதான் போச்சு முடிச்சு விட்டுருவானுங்கன்னு நினைச்சா அண்ணன் வந்து ஹேட்ரிக்கை போட்டு 3-2 ஆக்கி UCL ஃபைனல் கொண்டு போறாரு. UCL ஃபைனல் தான் பயங்கரமான ஒரு டிராமா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன், அந்த செலிப்ரேஷன் இங்கே தான் வந்தது. ஸோ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராமோஸ் வந்து ஒரு கோல் அடிக்கிறாப்புல. அதே மாதிரி கராஸ்கோன்னு சொல்லிட்டு அத்லெட்டிகோ மேட்ரிட் பேர் அவன் ஒரு கோலை போட்டுறான். இப்படின்னு எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிடுச்சு. டைம் பெனால்டிஸ்லேயே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி எடுக்கிறது நம்ம ஆளுங்க தான். ரியல் மேட்ரிட் அடிக்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யுவான் பிரான் டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் அத்லெட்டிகோ மேட்ரிட்ல அது மிஸ் பண்ணிடுறான். அப்பதான் ஒரு ஐகானிக்கான ஒரு போஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொனால்டோட ஷோல்டர் ட்ரிப் பயங்கரமா அப்படி பண்ணிட்டு அண்ணன் எடுத்து அடிச்சு ரியல் மேட்ரிடோட UCL ஜெயிக்கிறாரு. பயங்கரமான செலிப்ரேஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதை தவிர வந்து கிளப் வேர்ல்டு கப், ரியல் மேட்ரிடோட ஹிஸ்டரியிலே அது வந்து 5th கிளப் வேர்ல்டு கப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மேட்சும் அப்படிதான் 4-2 கஷிமா ஆண்ட்லர்னு சொல்லி ஒரு ஜப்பான் சைடு அவங்களோட வந்து அண்ணன் ஒரு ஹேட்ரிக்கை போட்டு 4-2 ஜெயிச்சிடறாங்க. ஆப்வியஸ்லி போன வீடியோல பார்த்த மாதிரி யூரோவும் 2016 ஜெயிச்சிட்டாரு ரொனால்டோ. ஸோ இதெல்லாமே நடந்தா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி பேலண்டார் தூக்கி இந்தாப்பா வச்சுக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொனால்டோவுக்கு 4th பேலண்டாரை கொடுத்துட்டு இந்த வருஷம் வந்து பயங்கரமாக இருந்தது ரொனால்டோவுக்கு. ஸோ மெஸ்ஸிக்கும் மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கும் 2016 வந்து ஒரு மறக்க வேண்டிய இயர் தாங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து 3 ஃபைனல்ஸை தோத்துடுறாங்க. அர்ஜென்டினாவோட 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், அப்புறம் கோப்பா 2015 ஃபைனல்ஸ், அப்புறம் கோப்பா 2016 ஃபைனல்ஸ், 3 ஃபைனல்ஸ் தோத்துறாரு. 2016 ஃபைனல்ஸ் என்ன ஆகுது, ஷிலேன்ற ஒரு கண்ட்ரியோட ஃபைனல்ஸ் இருக்கு. அப்போ வந்து 0-0 போகுது. அப்புறம் டிசைசிவ் பெனால்ட்டி மெஸ்ஸி கிட்ட வருது. ஸோ அங்கே என்ன ஆச்சு யூரோல அதே மாதிரி இங்கே நடக்கும்னு பார்த்தோம். மெயின் பெனால்ட்டியே மெஸ்ஸி மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிட்டு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் வந்து ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போற மாதிரி டாக்ஸ் ஃப்ராட் கேஸ் வேற ஒரு 4.1 மில்லியன் யூரோஸ் அவர் கொடுக்கல 2007-9 பீரியட்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு கேஸை போட்டு இன்னும் பேரை நாடுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த இஷ்யூ, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸை மட்டும் கட்டி ஃபைனை மட்டும் கட்டி அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ல என்னதான் கேவலமா இருந்தாலும் அந்த வருஷம் அவருக்கு டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பா டெல் ரேவும் லலிகாவும் அடிச்சிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆறுதலா வந்து அதுக்கப்புறம் மெஸ்ஸி வந்து என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ பட் 2016 வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு இங்க இருந்தாலும் மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் இங்கே தான் இருக்கும். ஸோ வேற என்ன 2016 நடந்தது அப்படின்றத வந்து நீங்க வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.